கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதில் நாம் இந்த 64ஆம் சங்கீதத்தை பார்க்கும்போது இது ஒரு தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தில் அநேக காரியங்களை தாவீது எழுதுகிறார். விசேஷமாக இவரோட விண்ணப்பத்தில் துன்மார்க்கருடைய காரியங்களை குறித்தும் அவர்கள் செய்கிற ரகசிய ஆலோசனைகளை குறித்தும் அவர்களுடைய பொல்லாத காரியங்களை குறித்தும் என்ன செய்கிறார், இதில் தெளிவாய் விளக்கமாக எழுதுகிறார். அவருக்கு விரோதமாய் நடந்த எல்லா காரியங்களையும் அவர் யோசித்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, எல்லா சூழ்நிலைகள் மத்தியில் தேவன் எனக்கு போதுமானது. ஏனென்றால் நான் நீதிமானாக இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார், என்னை விடுதலையாக்குவார், என்னை பாதுகாப்பார், அவருடைய எல்லா ரகசிய ஆலோசனைகளுக்கும் என்னை விலக்கி விடுவிப்பார் என்கிற நம்பிக்கை, விசுவாசம், அந்த தைரியம் இருந்ததுனாலே இந்த சங்கீதத்தை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதில் பார்க்கிறோம், முதலாவது தாவீதுக்கும் கூட என்ன இருந்தது, சத்ருவால் வருகிற ஒரு பயம் இருந்தது. ஐயோ என்ன ஆகும்போ, இவன் அந்த சத்ரு இப்படி எழும்புறானே, என்ன செய்வானோ, எனக்கு நம்ம என்ன செய்வானோ, அழித்து போடுவானோ என்று சொல்லி ஒரு விதமான ஒரு பயம் தாவீதுக்குள் காணப்பட்டது. ஏனென்றால் பிராணனை எடுக்க தேடுகிற கூட்டம் ஒரு கூடவே இருந்தது. சொந்த ஃப்ரெண்டு ப்ராப்ளம், மாமனாரால பிரச்சனை, மனைவியும் சரியில்லை, இன்னும் இருக்கிற மற்ற ஜனங்கள் அருகாமையில் இருக்கிறவர்கள் எல்லாம் எதிரியாக இருந்தாங்க. பெலிஸ்தர்கள் ஏற்கனவே தாவீது மேலே வெறுப்பாக இருந்தார்கள். எல்லா பக்கத்திலும் தாவீதுக்கு நெருக்கம். என்ன பண்ணுவாங்களோன்னு தெரியாது. கூட நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே காலி பண்ணிடுவாங்க அந்த நாட்கள். அப்படிதான் என்ன செய்தார்கள், வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த சங்கீதத்தை தாவீது எழுதும் போது ஆண்டவர் சொல்றார், துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனை இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு என்ன செய்ய, அந்த ரகசிய ஆலோசனைக்கு என்னை விலக்கி விடுவித்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் என்னென்னவோ பேசுகிறாங்க எனக்கு விரோதமா. அவங்களோட ரகசிய ஆலோசனையில் எனக்கே தெரியாமல் என்னை பற்றி தவறான காரியங்கள் பேசுகிறார்கள். அவர்களுடைய நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி, வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக ஏவப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நம்ம நினைக்கிறோம் கத்தி பட்டயம்தான் ஏதோ ஆயுதம் நினைக்கிறோம். இல்லை, நாவு கூட கூர்மையான ஆயுதம். எதனா மறந்துடலாம். பேசுகிற வார்த்தைகளை அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. அவங்க சொல்கிற வார்த்தை என்ன செய்யும், அது பட்டய குத்துக்கள் போல இருக்கும். எப்போ யாரை விசனப்படுத்தலாம், எப்போ யாரை துக்கம், ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு பேச்சு பேசி சிரிச்சுட்டு போவாங்க. அவ்வளோதான், அன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு தூக்கம் வராது. நீங்கள் நல்லா இருக்கியா அப்படின்வாங்க, அவ்வளோதான். சாப்பிட்டு சாப்பிடு அப்படின்வாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடுங்க, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு பார்வை பார்ப்பாங்க, இது இருக்குது இன்னும் அப்படின்னு. அந்த பார்வை, அந்த பேச்சு, அந்த நினைவுகள் எப்படி இருக்கும், எல்லாம் பட்டய குத்துக்கள் போல இருக்கும். இது நம்ம அநேகர் கடந்து வருகிற பாதை தான். ஏதோ விளையாட்டாக நடக்கிறது அல்ல, ஏதோ சும்மா சொல்றது இல்லை. அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படி நடக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் ஏவப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. அவங்க ரகசியமாக பேசினாலும் சரி, அவங்க பட்டய குத்துகள் போல பேசினாலும் சரி, அவங்க நாவை கூர்மையான அம்பு போல ஏவி விட்டாலும் சரி, அது ஒன்றும் என்ன செய்யாது, நம்மை சேதப்படுத்தாது. ஏனென்றால் இது தேவ பிள்ளைகளுடைய சுதந்திரம், வாக்குத்தத்தம். தேவன் அநேக சுதந்திரங்களை தேவ பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். இங்கே நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே வீடு இருக்கோ இல்லையோ, இங்கே ஆசீர்வாதங்கள் இருக்கோ இல்லையோ, இங்கே கார் இருக்கோ இல்லையோ, பங்களா இருக்கோ இல்லையோ, ஆனால் என்ன இருக்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்மோடு கொடுத்துருக்கு. அவர் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகளே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத வாக்குத்தத்தம். அவர் சொன்னார்னா சொல்லுகிறது அப்படியே ஆகும். அந்த வாக்குத்தத்தங்களால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனங்களாலே தான் நாம் பிழைத்து இருக்கிறோம். அதை நம்பிதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே பட்டய குத்து மாதிரி அவங்க பேசினாலும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் மாறாதா, நீர் சொன்ன வார்த்தைகள் மாறாதா ஆண்டவரே, என்னை உடைய வார்த்தையினால் பாதுகாக்கிறேன், உடைய வார்த்தையினால் என்னை பலப்படுத்துகிறேன் என்று சொல்லி சந்தோஷமாய் துதிக்க வைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஏன் அவங்க நம்மளை ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? ஏன் கர்த்தரோட பிள்ளைகளை மாத்திரம் டார்கெட் பண்ணி பேசுறாங்க? யார் யாரோ என்னென்ன பண்ணுவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் ஒரு சின்ன காரியம் செஞ்சால் கூட அதை பெரிதாக்கி
ஏன் பேசுகிறாங்க? அவங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லைன்னா இல்லை, அவங்களுக்கு எல்லா வேலையும் இருக்குது. அவங்க நோக்கம் எல்லாம் என்னது? கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் பொல்லாத நினைவு கொண்டு அவர்கள் மேல் அம்புகளை எய்து அவர்களை கீழே விழத் தள்ளுவது அவர்களுடைய நோக்கமாக இருக்குது, அவர்களோட தீர்மானமாக இருக்குது. ஏன் அந்த தீர்மானம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கும் நமக்கும் ஒத்து வராது. வேலை ஸ்தலத்தில் நாம் என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தரோட பிள்ளைகள் நீதிமான்கள் லஞ்சம் வாங்க மாட்டாங்க. உலகமே எதில் நிறைஞ்சிருக்கு? லஞ்சத்தில் தான் போய்கிட்டு இருக்கு. விவசாயிகளோட லோனு தீர்க்க மாட்டேன்றாங்க, அதெல்லாம் முடியாதுன்றாங்க. அம்பானிக்கு இருக்கிற லோனு அப்படியே கேன்சல்ட் அப்படின்றாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பெரிய பெரிய பண முதலைகளுக்கு லோன் எல்லாம் வேண்டாம், பரவாயில்ல, நீ கொடுக்கலன்னா கூட நாங்கள் விட்டுடுறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்க ஏழை விவசாயிகள், அவங்களுக்கு வர்றதே ஒரு 500 1000 தான் வரும். அவங்களுக்கு கொடுத்த லோனை அதெல்லாம் முடியாது, கேன்சல் பண்ண மாட்டேன், நீ கட்டி தான் ஆகணும், இல்லைன்னா எங்களுக்கு நிலத்தை கொடு என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட உலகத்தில் பொல்லாத உலகம். இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு ஒரு தேவ பிள்ளை கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தால் என்ன பண்ண முடியாது? நேர்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நேர்மையாக வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது அதை விட கஷ்டம். வேற வழியே இல்லை. லஞ்சம் வாங்கலைன்னா கீழே இருக்கவன் வாங்குவான். இந்த அதிகாரி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தால் அவனை பற்றி போட்டு கொடுத்து மாற்றிடுவான். ஏன்னா அரசியல்வாதிகள்லேருந்து போலீஸ்லேருந்து எல்லாமே யாருக்கு தான் முக்கால்வாசி உறுதுணையாக இருக்கிறாங்க? இவங்களுக்கு தான் உறுதுணையாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுவான்? மாட்டி விட்டு இவனை எங்கன்னா ஒன்றும் இல்லாத இடத்துல மாற்றிடுவான். இப்போ எப்படி இருக்கும்? நேர்மையாய் வாழும்போது வேலை ஸ்தலத்துலேயும் நமக்கு மதிப்பு இருக்காது. இவனை எப்போ காலி பண்ணலாம், அதுக்காக தான் பேசுவாங்க. குடும்பத்தில் என்ன இவங்க பெரிய நேர்மை மாதிரி பண்ணுறாங்க. சொத்து பிரிக்கிறதுல சண்டை வந்துருச்சுன்னா அக்கா தங்கச்சிக்குள்ள இவங்க போய் பேசுனாங்க, நியாயமாக சொல்லுவாங்க. அதை எப்படி நீ இப்படி சொல்லுவ? இவங்க வித்தியாசமாகிடுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது குடும்பத்தில், இவங்க போய் நியாயமாக சொல்லுவாங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஒத்து வராது. இதெல்லாம் நியாயமாக எங்களுக்கு வேணாங்க. நீ நியாயம் பேசுகிற பெரிய இதுவா? நீ என்ன பெரிய ஜட்ஜா? நீ என்ன பெரிய லாயரா என்று சொல்லி கேலி செய்கிற உலகத்தில் இருக்கணும். அப்போ என்ன பண்ண முடியாது? நேர்மையாக வாழும்போது சந்தோஷமாக வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சமாதானமாக இருக்கிறது அதை விட கஷ்டம். ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார். தேவனுக்குள் நாம் சந்தோஷமாக இருக்க தேவன் என்ன செய்கிறார்? அநேக வேளைகளிலே அவர்களுடைய எல்லா காரியங்களையும் அபத்தமாக்கிக்கிட்டே இருக்க நமக்கு தெரியாது. அவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் தேவன் சகலத்தையும் பார்த்து கொண்டு தீயின் நடுவில் நாம் நடந்தால் அது நம்ம என்ன செய்யாது? எரிக்கவே முடியாது. நாம் எந்த போகவே மாட்டோம். தண்ணீரை நாம் கடக்கும்போது தண்ணீர்கள் நம் மேல் புரளாது, நாம தான் தண்ணி மேலே நடப்போம், தண்ணி நம்ம மேலே வராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன? தண்ணீர் மேல் நடந்த தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். தேவன் என்ன செய்கிறார்? நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில் அதன் மேல் நடக்க பழக்குகிற தேவன். அதுக்கு தான் இதை அனுமதிச்சு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம நடக்கிறோமா, உள்ளே போயிடுறோமா? பேதுரு மாதிரி அவிசுவாசம் வரும்போது என்னாகும்? ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா? எல்லாம் கேட்டாங்க. அடுத்த தரம் படகுல போகும்போது இதே போல காற்று வருகிறது. இயேசு கடல் மேல் நடந்து, சீஷர்கள் மட்டும்தான் போய்கிட்டு இருக்காங்க. கலிலேயா கடல் சாதாரணமான ஒன்று இல்லை. அங்கே இருந்த பேதுருலேருந்து எல்லாம் எக்ஸ்பர்ட் டிரைவர்ஸ், எக்ஸ்பர்ட் பைலட்ஸ். அவங்க யார்? நல்ல அழகாக படகை ஓட்ட கற்றுக்கொண்டவர்கள், நல்ல படகு ஓட்டிகள். அழகாக அவங்களால ஓட்ட முடியும். ஏன்னா வருஷ கணக்கில் அதில் அதான் தொழில் அவங்களுக்கு. அவங்க தாத்தாலேருந்து எல்லாம் தொழிலே படகு ஓட்டுற வேலை தான். அதனால் அவங்கள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ அழகாக படகு ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இப்போது இயேசு அக்கறைக்கு போங்கன்ட்டாரு. அவங்க போகிறாங்க கிளம்பி. இயேசு அங்கே மலை மேலே தனித்திருக்கிறார். நடுக்கடலில் போனோன்னா பயங்கரமான காற்று அடிக்கிறது. இப்போ அடிக்கடி வருதில்ல நமக்கு, அது மாதிரி பெண்கள் மாதிரி ஒரு புயல் உருவாகிறது. எல்லாம் அடித்து தண்ணி எல்லாம் உள்ளே வருது. இந்த சீஷர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இயேசு என்ன செய்கிறார்? அந்த ஒரு படகும் இல்லைன்னு தெரியும் சீஷர்கள். இயேசு வர்றதுக்கு வேறு வழியே இல்லைன்னு தெரியும். அப்போ அந்த கடல் மேல் நடந்து வந்தார்.
இதை பார்த்த உடனே சீஷர்கள் எல்லாம் பயந்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பேதருக்கு மாத்திரம் தெரிஞ்சிச்சு ஒரு இயேசுதான். பயப்படாதீங்க, நான் இயேசு அப்படின்னு சொன்னோன்னே, ஆண்டவரே நீரையானால் நானும் நடக்கிறப்பா, ஆசை வந்துருச்சு. நீங்கள் தான் அந்த கடலில் நடக்கிறீங்கன்னா நீங்கள் தானே என்னையும் நடக்க வைங்க. ஓகே நடன்ட்டேன், வேணான்னு சொல்ல. நம்ம தேவன் எவ்வளோ நல்ல தேவன் இருப்பார். நீ மனுஷ பிறவி, நான் தேவன், நான் தான் நடப்பேன், நீ நடக்க முடியாது, அதெல்லாம் சொல்லலை. கதட்டு பரிசுத்த நான் இப்போ கூட ஒரு அம்மா திருவண்ணாமலையில் நான் மேலே பறக்கிறேன்னு சொல்லி ஏமாந்துச்சு. கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோறு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, திருவண்ணாமலையில் ஃபுல்லாக ஜோதி தெரிகிற இடம்லாம் ஃபுல்லாக மண் சரி, ஃபுல்லாக சரிஞ்சு போச்சு. எங்கெங்கெல்லாம் பொய்யான காரியங்களை கொண்டு வந்து வைத்தார்களோ அதெல்லாம் சரிந்து சரிந்து விழுந்து கொண்டிருக்கு. திருப்பதியில் விழுந்ததை பார்த்தோம், திருவண்ணாமலையில் விழுது, திருச்செந்தூரில் உள்ள தண்ணி வருது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஐயப்பன் கோயில் அங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி. கேரளாவில் எல்லா சாமி கோயில்லேயும் தான் தண்ணி. சாமியெல்லாம் அடிச்சுட்டு போகிற அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. காரணம் என்ன? அவர்கள் அறியாமையினாலே அதை நம்புகிறார்கள். நம்ம ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றிலும் பெரியவர். இது தெரியாததுனால தான் சீஷர்கள் பயந்து நடுங்கினார்கள். காற்று அடிக்குது, கடல் வருது, உள்ள படகுல ஏறுது, என்ன பண்ணும் ஆண்டவரேன்னு சொல்லி அப்போ அழாம தேவனை நோக்கி அழைத்திருந்தார்கள் என்றால் ஆண்டவர் என்ன செய்திருப்பார்? சந்தோஷமா உதவி செய்திருப்பார். வெள்ளம் கதறும் போது நடந்து வருகிறார். நீ நடப்பான்ட்டார். நீரே ஆனால் நானும் நடக்க கட்டளை இடுச்சு. ஒன்று கையை பிடிச்சி நடக்கணும், இல்லைன்னா நடன்னு சொன்னாரா தைரியமாக நடக்கணும். நடனொன்னே இறங்கிட்டாரு, தண்ணி மேலே தான் நிற்கிறாரு. அப்படியே பார்க்குறாரு சுற்றி. பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு? காற்றும் கடலும் அடிக்கிற வேகத்தை பார்த்தோன்னே பயந்துட்டாரு. விசுவாசம் போயிடுச்சு, நம்பிக்கை போயிடுச்சு. நான் இது சொன்னது போல் பயம் சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கும். அவ்வளோதான், இப்போ உள்ளே போயிட்டார். ஆண்டவரே அப்படின்னு கத்துறாரு. அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்தார்? பேதுருவை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இருந்துச்சு. அவனை என்ன செய்தார்? தூக்கி எடுத்து நிறுத்தினார். இப்போ இன்றைக்கு தேவன் நம்முடைய பயங்கள், விசுவாசங்கள் எல்லாவற்றிலும் நம்ம கரத்தை பிடிச்சு தூக்குகிற தேவன் நாம கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தூக்கி விடுகிறார். முடியாதுன்னு நினைக்கிறப்பெல்லாம் முடிய நடத்துகிறார். சூழ்நிலைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியில கரத்தை பிடிச்சு தூக்கி தண்ணீர் மேல் நட அப்படிங்கிறார். இப்போ இன்னைக்கு நம்ம என்னை எதில் நடக்க வைக்கிறார்? நடக்க பழக்குகிறார். தண்ணி மேல நட. அதுக்கு தான் போராட்டம். எது மேல நடக்கணும்? தண்ணி மேல நடக்கணும். அதுக்கு தான் இந்த பிரச்சனை, அதுக்கு தான் இதை அனுமதித்தார். சத்துருவால் வரும் பயம், சத்துருக்கள் செய்கிற ரகசிய ஆலோசனைகள், இதெல்லாம் ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்றால், நான் நடக்க வேண்டும். கதட்டு பரிசுத்த கடல் மேல நடக்கணும். இப்போ இன்றைக்கு தேவன் விரும்புகிறதெல்லாம் கடல் மேல் நடக்க அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். அது மாத்திரமல்ல, நம்ம இடத்துல பார்க்கும்போது சத்துருவால பயம் வந்துச்சு. அடுத்தது அவர் என்ன செய்கிறார்? தேவனுடைய கரத்துல ஒரு காரியம் அவர் ரகசியமா செய்யறாங்க. எப்படி செய்யறாங்களா? நேரா செஞ்சா தெரிஞ்சிடும். வந்து நேரா சண்டை போடுறவங்கள நம்பிடும். ரகசியமா பேசுற ஆளை நம்பவே கூடாது. எப்ப யாருக்கு இருக்குமோ எப்படி பேசுவாங்களே தெரியாது. ரகசியங்க யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னா அவங்கள நம்பவே நம்பாது. உங்ககிட்டயும் சொல்லிட்டு 10 பேர்ட்ட அவங்க தான் சொல்லுவாங்க. அதோட பரிசுத்த நாம. அப்ப ரகசியம் என்று சொல்லுகிற மனுஷங்களை நம்பாது. எல்லாம் ரகசியமா செய்யணும். எது செஞ்சாலும் ஐயோ உங்களுக்கு தெரிஞ்சிருப்போது, இவங்களுக்கு தெரிஞ்சிருப்போது, அவங்களுக்கு தெரிய வேண்டாம், பேசாதீங்க, பேசுறதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. இந்த ரகசிய ஆலோசனைகளுக்கு தேவன் என்ன செய்ய வேண்டும்? நம்மை விலக்கி பாதுகாக்க வேண்டும். அன்றைக்கு எதுக்கு ரகசிய ஆலோசனைகள் செய்யப்பட்டது என்றால், விக்கிரகத்தை கும்பிடுறதுக்கு ரகசியமா கூப்பிடுவாங்க. வேதம் சொல்லுகிறது. உபாகமத்தில் வாசிச்சு பார்த்தேன். உபாகமத்துல இருந்து எழுதப்பட்டிருக்கு. யோபு எழுதுகிறார், ரகசியமா என் மனம் ரம்மியப்பட்டு சந்திரனை நோக்கி வணங்கி இருக்குமானால். நிலம் அழகா இருக்கு, அதை பார்த்து இப்படி இப்படின்றது. அதான் முத்தி செய்யும். என்ன செய்யறது? நிலம் ரொம்ப அழகா இருக்கு, போட்டுக்கோ. இது என்னது தெரியல, நீ போடு. அந்த நாள்ல அப்படி செஞ்சாங்க. தேவனை அறியாததுனாலே, தேவனை அறிந்தவர்களும் தேவனை சரியாய் அறியாததுனாலே என்ன செய்தார்கள்? விக்கிரக ஆராதனைக்கு ரகசியமாய் கொண்டு போகப்பட்டார்.
அப்ப நேரா விக்கிரக ஆராதனை கிடையாது. நேரா வந்து விக்கிரகத்தை வச்சு வணங்க முடியாது. அது இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக பக்கத்துல கூட போகக்கூடாது. போனா கல்லெறிஞ்சு கொண்டுடுவாங்க. அவ்வளவு பயங்கரமான தண்டனை. அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருந்த அந்த ஜனங்கள், கானானியர், எபூசியர் என்று 7 விதமான ஜாதிகள், பாப்பா ரகசியமா உன்னை விழ வைக்க வேற வழியே இல்லை, வா எங்கூட வா, எங்க வா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அங்க வந்தாதான் நீ விழுவ. நீ சர்ச்சுக்கு போற வரைக்கும் உன்னை விழ பண்ண முடியாது, நீ ஜெபம் பண்ற வரைக்கும் உன் பக்கத்துலேயே வர முடியாது, வா கோயிலுக்கு உன்னை நான் விழ வச்சிருக்கேன். ரகசியமாயிரம் கூட்டு போவாங்க, வந்து ஆலோசனை பண்ணி கூட்டு போவாங்க. அதை யோபு சொல்லுகிறார், ரகசியமாய் என் மனம் ரம்மியப்பட்டு நான் முத்தி செய்தது உண்டானால் அதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்பட வேண்டிய பாவமாய் இருக்கிறது என்று எழுதுகிறார். கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்றைக்கு தேவன் எதை விரும்புகிறார்? இந்த ரகசியமான ஆலோசனைகளை நாமும் முதல்ல வெளியே வரணும். அந்த ஆலோசனைக்கு பக்கத்துல கூட போகக்கூடாது. சரி பரவாயில்ல, அவங்களுக்கு நல்லவங்களாம் நடக்கும், நான் என்னங்க பண்றது? எத்தனை பேர் பெரிய கம்பெனிலலாம் எம்டி சொல்றாருங்க, அவருக்கு இல்லைன்னா வேலையை விட்டு எடுத்துருவாரு, நான் போய் இந்த சாமி கும்பிட்டுட்டு வந்தது, சும்மா கும்பிட மாட்டேன், பக்கத்துல போய் நின்றுட்டு வந்தது, கும்பிட மாட்டேன், சும்மா பக்கத்துல இருந்து நான் என்ன செய்ய போறேன், பார்த்துட்டு வந்துடுறேன். கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லி வஞ்சிக்கிற கூட்டத்தார் அநேகர், ஏமாற்றுகிற கூட்டத்தார். அதனாலதான் ரகசியமா கும்பிடுவாங்க. கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் விரும்புகிறதெல்லாம், கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் இந்த ரகசிய ஆலோசனைகளுக்கு ஜாக்கிரதையாயிருங்க. எந்த நேரத்திலையும் தேவனை மாத்திரம் விட்டு கொடுக்காது, ரகசியமா விட்டு கொடுக்காது. ரகசியமான எப்படி கூட விட்டு கொடுக்க முடியும்? தேவத்துவத்தை விட்டு கொடுக்க முடியும். கோயிலுக்குள்ள போல ஒருவேளை அவர்கள் சொன்னதெல்லாம் செய்யல, ஆனா என்ன செய்ய முடியும்? தேவனுக்கு விரோதமா ஓட முடியும். வீட்டில் உள்ளேயே விக்கிரக ஆராதனை செய்ய முடியும். நம்ம இருதயத்திலே தேவனுக்கு எனக்கு நடுவுல எதையோ கொண்டாந்து வச்சு அதுதான் 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 அதை கொடுக்குற வரைக்கும் நான் தேவன்கிட்ட பேச மாட்டேன், அதை செய்யற வரைக்கும் தேவனுக்கு எனக்கு சண்டை. இது கூட விக்கிரகம். தேவனுக்கும் எனக்கும் நடுவில் எது பிரிவினை உண்டாக்குகிறதோ அது விக்கிரகம். பொய் போதகங்கள் எல்லாம் விக்கிரகம். கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பொய்யா போதனை செய்யறாங்க. உனக்கு கத்தர் நாளைக்கு பைக் கொடுக்க போறான்னு பொய்யா சொல்றாங்க. கத்தர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு பைக் கொடுக்கணும்னா அவர் கொடுத்துருவார். அவர் சொல்லியெல்லாம் கொடுக்க வேண்டாம். அதுக்கு ஒரு தீர்க்கதரிசி வேண்டவே வேண்டாம். அது தீர்க்கதரிசியே இல்லை, பொய் ஊழியர்கள். உனக்கு ஃப்ரிட்ஜு கொடுக்கறதுக்கும் பைக்கு கொடுக்கறதுக்கும் ஒரு ஊழியக்காரன் தேவையே இல்லை. ஊழியக்காரன் எதை பிரசங்கிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவையே பிரசங்கிக்க வேண்டும். அவரை பிரசங்கிக்காமல் பொய் போதகம் பண்ணி உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும், வாங்க 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 கூட்டம் சேர்க்கறதுக்கு நிறையவா கூட்டம் சேர். நல்ல நல்லதா சொல்லு, அவங்களுக்கு பிரியமா சொல்லு, அப்பதான் வருவாங்க. இதை நம்பி ஒரு கூட்டம் வரும், நடக்கவும் நடக்கும், அவங்க சொன்ன மாதிரி கூட நடக்கும். ஏனென்றால் அசுத்தாவிகளும் அற்புதம் செய்யும். ஆனால் அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல, பொய் போதகம். அந்த பொய் போதகம் என்னது? ஒரு விக்கிரக ஆராதனை. ரகசியமா எதுக்கு அழைக்கிறாங்க? விக்கிரக ஆராதனைக்கு வான் கூப்பிடுறாங்க. கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த விக்கிரக ஆராதனைகளுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கும் என் தேவனுக்கும் நடுவில் எந்த பிரிவினையும் வரக்கூடாது ஆண்டவரே. உமக்காக நான் எதையும் செய்வேன். அதுக்கு நடுவில் யார் வந்தாலும் அவர்கள் பொய் விக்கிரகங்கள், பொய் போதகமாக இருந்தாலும் விக்கிரகம். எனக்கு பிரியமா இருக்கிற ஏதோ ஒரு பொருளோ மனுஷனோ மனுஷியோ அதுவும் விக்கிரகம். இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி எறியப்போம் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால், இந்த சங்கீதத்தில் இருக்கிற கடைசி வசனம், நீதிமான்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? எல்லா ரகசிய ஆலோசனைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து அவருடைய சந்ததிகளை கூட ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமே, நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், சந்ததி சந்ததியாய், சந்தான பரம்பரையாய் ஆசீர்வதிக்கப்பட நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் சொன்ன இந்த வாக்குத்தத்தங்களின்படி நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.